உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் மே மாத பலன்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம துல்லியமா சொல்ல போறோம். அது போக இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப மீனத்துல சனி, ராகு, சுக்கிரன், புதன் 4 கிரகங்கள் மீனத்துல. மேசத்துல சூரிய பகவான், ரிஷபத்துல குரு பகவான், கடகத்தில் செவ்வாய் பகவான், கன்னியில் கேது பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகளால் எங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குமா? எங்களுடைய மனக்குறை தீருமா? எங்களுடைய பிரச்சனைகள் இருந்து நாங்க வெளியில வருவோமா? இப்படிங்கிற கேள்விதான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. உங்களுடைய கேள்விக்கு ஒரே பதில் என்ன அப்படின்னா, இந்த மாதம் அப்படிங்கிறது 60% உங்களுக்கு நல்லா இருக்குது. எப்படி நல்லா இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் இன்னைக்கு வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து மே 14ஆம் தேதி அவர் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போறாங்க. அது போக உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியும் இருக்குது. இந்த ராகு கேது பெயர்ச்சி ஆகப்பட்டது மே 18ஆம் தேதி மீனத்திலிருந்து ராகு பகவான் பின்னோக்கி பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு வர்றாங்க. அதே மாதிரி கன்னியில் இருந்த கேது பகவான் ஆகப்பட்டது சிம்மத்துக்கு பெயர்ச்சியை போறாங்க. இது போக மே 6ஆம் தேதி மீனத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பெயர்ச்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க. மேசத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பெயர்ச்சியாகி மே 14ஆம் தேதி ரிஷபத்துக்கு போறாங்க. இதுதான் இந்த பெயர்ச்சிகள். அப்ப இந்த பெயர்ச்சிகள் மூலியமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்ப குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போறாங்க. அப்ப இந்த 8ஆம் இடத்துக்கு 14ஆம் தேதி போறாங்கன்னா அதற்கு முன்னாடி அந்த 14 நாட்களும் அந்த குருவுடைய பார்வை ஆகப்பட்டது விருச்சிக ராசி மேலதான் இருந்தது. அப்ப அந்த 14 நாட்களும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த குருவுடைய வீட்டுல தான் சனி பகவான் இருக்கிறார். அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது மார்ச் 29ஆம் தேதி பயிற்சியாகி மேனத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த அர்த்தாஷ்டம சனியில் இருந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆனதே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தியான சூழ்நிலை. அப்போ அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த சனி மாறினதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மற்ற கிரகங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இந்த குரு பகவானே இந்த 14 நாட்களும் ஒரு நல்ல பலனை கொடுப்பார். ஏன்னா அதுக்கு முன்னாடி அர்த்தாஷ்டம சனியில இருந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க, பல குழப்பத்துக்கு ஆளானீங்க, நண்பர்களால் உங்களுடைய உறவுக்காரங்களால் துரோகம், சலிப்பு, சங்கடம், எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சீங்க. அது எல்லாத்திலிருந்து மீண்டு வந்தாச்சு நீங்க. அப்ப அந்த குரு பகவான் வீட்டுல சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கு யோகம்தான். அந்த சனி பகவான் ஆகப்பட்டது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப அந்த 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை அந்த சனி பகவான் பார்ப்பதும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகம்தான். அது போக இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு இப்ப வந்திருக்கிறார். அப்படின்னா இந்த ராகு பகவானால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு உறவுக்காரங்க மத்தியில கண்டிப்பாக சில குழப்பங்களை உருவாக்கும். அது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, மச்சனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்குள்ள நீங்க கண்டிப்பாக பல குழப்பத்தை சந்திக்க வேண்டிய
சூழ்நிலைகள் உருவாகும். அதனால உறவுக்காரங்களுடைய மத்தியில நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்ல விஷயம். பேச்சை கொடுத்து நீங்க மாட்டிக்க வேண்டாம். பேச்சை கொடுத்தாலும் 10 டைம் யோசனை பண்ணி ஒரு வார்த்தையை பேசுங்க. அதிகமா பேச வேண்டாம். அது போக இப்போ நீங்க ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு கொடுப்பாங்க. இது எப்படின்னா 10 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க, உங்களுக்கு 100 விஷயம் தெரிஞ்சா எந்த மாதிரி ஒரு பொறுப்பு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி பொறுப்பு இப்ப கொடுத்துருவாங்க. அப்ப நாம அந்த பொறுப்புல இருந்து மற்ற 90 விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது பாத்தீங்கன்னா சவாலா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த பொறுப்பை நீங்க ஏத்துக்கிட்டு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் கட்டாயமும் உருவாகும். இது ராகு பகவானுடைய வேலை. இது போக உங்களுக்கு அந்த குரு பகவான் ஆகப்பட்டது 9ஆம் பார்வையாக அந்த ராகு பகவானையும் பார்க்கிறார். அப்ப அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது தன்னுடைய விஷத்தன்மையை கக்கிட்டு கோதண்ட ராகுவாக மாறி நல்ல பலனை கொடுப்பார். அப்ப நீங்க தூக்க முடியாத பாரமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை தூக்கியே தீர்வீங்க. அதன் மூலியமாக நல்லது நடந்தே தீரும். சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் வந்தாலும் வரும், தப்பிச்சுக்குவீங்க குரு பகவானுடைய பார்வைனால. அது போக பாத்தீங்கன்னா கேது பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த கேது பகவான் 10ல ஒரு பாவியாவது இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த பாவ கிரகமான கேது பகவான் அந்த 10ல இருக்கிறாங்க. அப்ப அந்த 10ல கேது பகவான் இருக்கிறதுனால நீங்க அதிகமா பேச மாட்டீங்க, குறைவாத்தான் பேசுவீங்க. ஒரு முடிவெடுத்தாலும் கரெக்டா இருக்கும். அதே சமயத்துல தொழில்ல மென்மேலும் நீங்க உங்களுக்கு வளர்ச்சியை தான் கொடுக்கும் போலியோ கீழே போறதுக்குண்டான வாய்ப்புகள் கொடுக்காது. அதாவது நீங்க ஒரு பதவி வேணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, இந்த வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அந்த வேலைக்கோசரம் காத்துட்டு இருந்திருப்பீங்க, அது எல்லாமே தடுமாறி உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு நல்ல பொறுப்பு, ஒரு நல்ல லாபம், இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பீரியட்ல நடந்துடும். இது பாத்தீங்கன்னா இந்த கேது 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு நல்ல மாற்றங்களை உங்களுடைய வேலையில கண்டிப்பா உருவாக்கும். இதன் மூலியமாக ஒரு நல்ல கான்ட்ராக்டோ, ஒரு உங்களுக்கு தொழில்ல பாத்தீங்கன்னா ஒரு 3வது மனுஷனால, ஒரு பழக்க வழக்கத்தினால ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சு அதன் மூலியமாக நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவானும் மே மாசம் 14ஆம் தேதி பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. அந்த ரிஷபத்துல இருந்து 7ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கறாங்க. அப்ப அந்த சூரியன் உங்க ராசியை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, இதை நம்ம சாதிக்க போறோம், சாதிச்சிருவோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரும். அந்த பொறுப்புகள் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. அப்ப இந்த சமயத்துல அந்த குரு 8ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை தான். அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு விபத்து, வண்டி வாகனத்துல பிரச்சனைகள், கடன்ல பிரச்சனை, அப்ப கடன் வாங்கிட்டு அந்த கடன் கட்ட முடியாத சூழ்நிலைகள், இது எல்லாமே உருவாகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உருவாகும். அதுபோக சொந்த பந்தத்தினாலேயும் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையுமே தாங்கிக்கூடிய சக்தி உங்களுக்கு வேணும். அது போக அந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறாங்க, 4ஆம் இடத்தையும் பார்க்கறாங்க, 6ஆம் இடத்தையும் பார்க்கறாங்க. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய சத்துருக்கள்னால விடுதலை கிடைக்கும். கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்வதற்கு அந்த குருவே வாய்ப்பு கொடுக்கிறாரு. 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வண்டி வாகனத்தின் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும், வண்டி வாகனம் பழுதடைந்தாலும் அதை கிளியர் பண்ணி கொடுத்து நீங்க நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. அதே சமயத்துல வண்டி வாகனத்துல பிரச்சனை வருதுன்னா அந்த வண்டியை கொடுத்துட்டு வேற புது வண்டியும் வாங்குவதற்கு உண்டான யோகங்கள்
உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால இந்த பீரியட்ல நீங்கள் குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல விஷயம். ஆலங்குடி, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடிக்கு நீங்க போயிட்டு வர்றது நல்ல விஷயம். அது போக வியாழக்கிழமை நாள்ல அப்படி போக முடியல அப்படின்னா வியாழக்கிழமை நாள்ல நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் கலர் பூ போட்டு வணங்கி வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தத்துக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அனுப்பிச்சு வைங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே நீங்க ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை ஏன் பார்க்க சொல்றேன் அப்படின்னா, நீங்க அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு நல்லதா இருக்கணும், அதன் மூலியமா சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்த்தே ஆகணும். கண்டிப்பா பார்த்து அதனுடைய பலன்களை தெரிஞ்சுட்டு அடுத்த லெவலுக்கு நீங்க போங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.